செப்டம்பர் 22 தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பித்த விளையாட்டு சனிய கரகம் இன்னும் முடிய மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே வெந்து சுண்ணாம்பாயிட்டு கேவலப்பட்டு கிடக்கிறோம். இந்த வருஷம் போய் தானும் அவர்கள் ஹாலிவுட்டில் படம் எடுப்பாங்க. பழைய சோறு பச்சை மிளகா எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து பயங்காட்டுறாங்க. விவசாயிங்க துணி இல்லாமல் நின்றுட்டு இருக்கான், எலியும் பிள்ளைங்க நின்றுட்டு இருக்கான், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. கோ கேஷ்லெஸ் அப்படிங்கிற முட்டாத்தனமா. கேஷ்லெஸ்னா எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எவன்ட்டு காசே இருக்க மாட்டேங்குது. இன்னும் மேலான என் தாய் திருநாட்டின் தமிழ் பெருங்குடி மக்களே, தயாரிப்பாளர் பெருந்தகைகளே, மேடைகள் வீட்டிற்கும் தயாரிப்பாளர் சங்க செயற்குழு உறுப்பினர் தேனப்பண்ணையா அவர்களே, செயற்குழு உறுப்பினர் தயாரிப்பாளர் சங்கம் இயக்குனர் சின்னக்கவுண்டர் எஜமான் போன்ற மிகப்பெரிய படத்தின் இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களே, தம்பி யுவன் அவர்களே, அடுத்து எல்லாம் தமிழில் எல்லா கதாநாயகர்களையும் வச்சு பெரிய பெரிய படத்தை கொடுத்துட்டாங்க. சூப்பர் ஸ்டாரை வச்சு கபாலி ஃப்ளைட்டில் விளம்பரம் கொடுத்தாச்சு. ஹாலிவுட்டுக்கு போய் எடுக்கணும், ஏன் எடுக்க மாட்டேன்னு தெரியல. இந்த வருஷம் போய் தானும் அவர்கள் ஹாலிவுட்டில் படம் எடுப்பாங்க. நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். இங்கிருந்து எல்லாத்தையும் கூட்டு போய் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தானும் அவர்களே, ஹாலிவுட் தரத்திற்கு உலக தரத்திற்கு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கும் இயக்குனர் பாலா அவர்களே, இந்த கதாநாயகி பேர் என்ன சொன்னாலும் நமக்கு புரிய போகிறதில்ல. என்ன பேர்? ஷாவியா. ஷாவியா இப்படித்தான். அன்சிகா, மோத்வானி முதல்ல பேரே வராது. அப்புறம் அவங்க தான் டாப்பில் போயிட்டே இருப்பாங்க. பரவாயில்ல, நல்லா மூக்க மூலியமாக இருக்காங்க, வந்துடுவாங்க. மக்கள் என்னப்பா பேர்? ஹீரோனி பேர் சொல்லு பார்க்கலாம். பார், தெளிவாக இருக்காங்க. அவன் தெளிவாக இருக்கான். ஷாவியா அப்படின்னா என்னம்மா அர்த்தம் தெரியாது, மீனிங் தெரியல, அசத்தலாக இருக்கு. சரவெடியா, மெலோடியா, வெரி குட், வெரி நல்லா இருக்கீங்க. இயக்குனர் பேரரசு அவர்களே, பக்கத்து வீட்டு பழைய சோறு பச்சை மிளகாயா, பக்கத்து வீட்டு குழம்பு வாசமா, பழைய சோறு பச்சை மிளகா, அது பக்கத்து வீட்டு குழம்பு வாசமா. ஏன் வீட்டுக்குள்ள இருக்க கருவாடு பார்த்ததா யார் எழுதுனாங்க? ரொம்ப அசத்தல. அந்த அளவுக்கு இதில் வர்ற அந்த வீக்கெண்டு பாடலாம் நல்ல ஹிட் ஆகும். ஸ்ரீகாந்த் தேவா அவர்களே மற்றும் எப்போதும் இளமையாகவே இருக்கும் வில்லன் ரியாஜ் அவர்களே, ரியாஜ்கான் அவர்களே, ஜான் மேக்ஸ் அவர்களே, இயக்குனர் அன்பழகன் அவர்களே, மற்றும் இந்த படத்தில் ஆனந்த் உத்தர்கர், கார்த்திகேயன் 2 டைரக்டர் இருக்காங்க. ஒருத்தர் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லுவார், ஒருத்தர் கட் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, ஏதாவதுனா கூட இன்னொருத்தர் பார்த்துக்குவார். அதனால கிருஷ்ணன் பஞ்சு மாதிரி நல்ல 2 டைரக்டர்கள். ப்ரொடியூசர்கள் என்னடானா எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்து பயங்காட்டுறாங்க. இவங்க வக்கீலுக்கு மாதிரி இருக்காங்க ஒரு கோணத்தில் பார்த்தா, ஒரு கோணத்தில் பார்த்தா இந்த கால அரசியல்வாதி மாதிரியே இருக்காங்க, பயமாக இருக்குது. சிபிஐ டைரக்டர்ஸ் மாதிரியே இருக்காங்க. 5 பேர் இருக்காங்க, பிரச்சனையே இல்லை. ஏன்னா ஏதாவது 30 வயசு அது இதுன்னு எவனாவது மாட்டினான்னு வச்சுங்க, செத்தான் அவன். 5 பேர் 5 பக்கம் போய் அட்டி உதச்சு தம்சம் பண்ணிடுவாங்க. பார்த்தாவே அப்படித்தான் தெரியுறாங்க. இந்த விளையாட்டு ஆரம்பம் கமலஹாசன் சாரின் என்ன விளையாடுது, வேட்டையாடு விளையாடு மற்றும் சதுரங்க வேட்டை, அந்த மாதிரி ஆரம்பம் தனுஷின் திருவிளையாடல் ஆரம்பம் மாதிரி அந்த 3 படங்களோட சேர்ந்து கொடுத்த வெற்றி அளவுக்கு இந்த விளையாட்டு ஆரம்பம் இருக்கும் இவனுக்கு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு தூய தமிழில் பெயர் வச்சிருக்காங்க. எனக்கு சின்ன மன வருத்தம், இந்த ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலையும் பாலாசார்மணிக்கு ஒரு தமிழ் தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கணும். இனிமேலாவது அதை செய்யுங்க தயவு செய்து. தமிழர்களை நாமளே புறங்கழிச்சா அது அர்த்தம் இல்லை. ஒரு குத்து விளக்கு ஏற்ற வச்சுட்டு அப்புறம் மறந்துட்டேன்ப்பா, பாட்டு எழுதுன 3 அந்த அம்மாவே மேலே கூப்பிடுங்களேன், கூப்பிடுங்க. அது அவங்க பேர் என்ன? வாங்கம்மா, நானும் உங்கள் சார்பாக கூப்பிட்டுக்கிறேன். ஒரு காம்பெனி வைக்காமல் நீங்களே பண்ணுறீங்களே, நியாயமா? அது என்ன பேர்? என்ன துபாயிலேருந்து வந்து 3 பாட்டு எழுதியிருக்காங்க. வாமா ருக்ஸினா, மேலே வா. நீ கூப்பிட்டா திரு ருக்ஸினாவை மேடைக்கு அழைக்கிறேன். ருக்ஸினா வேற யாரும் இல்லைங்க, என்னுடைய சிஸ்டர், ஓன் சிஸ்டர். அக்காவா தங்கச்சியா நான் சொல்ல மாட்டேன், சிஸ்டர். சும்மா இதுக்காக சொல்லக்கூடாது. என்னடா இது பேட்டரி டவுன் இறங்கிடுச்சு, நான் பயங்கரமா கிண்டல் பண்ணலான் இருந்து கிண்டல் இப்படி பண்ணிட்டீங்களே. ஆமா, நீ மேலே வாமா. ஏன்னா வந்த உடனே 3 பாட்டு எழுதிருக்கீங்கன்னாங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. எங்க என்ன துபாயில இருந்து வந்தீங்கன்னாங்க. ஆஹா, பக்கத்துல பேரரசு சொன்னேன். ஆஹா, நீங்களும் எத்தனையோ பாட்டு எழுதுனீங்க, புரட்சி பாட்டு எழுதுனீங்க, நானே 10-12 படத்தில் நான் எழுதுனேன். உட்காருமா உட்காருங்கம்மா. ஆமாம்,
எங்கள் அம்மா என்ன சேர்த்து வைப்பாளா அப்படின்னு ஆடி மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்துச்சு. அந்த அம்மாவுக்கு அசினுக்கு நேராக பாம்பேக்கு போயிடுச்சு. அவ்வளோ பெரிய ஹிட்டெல்லாம் கொடுத்து நம்ம பொட்டியை கட்டிட்டு போயிட வேண்டியதான். ஏன்னா அழகானவங்க பாட்டு எழுத வந்துட்டாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்ரீகாந்த் ஆச்சு இந்த பாட்டு எழுத ஆச்சுப்பா, நமக்கெல்லாம் அந்த பொழப்பு ஒத்து வராது அப்படின்ட்டு அப்படியே முடிவு எடுத்துட்டோம் நாங்கள். அது மட்டும் நல்ல தமாசா எடுத்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப பாராட்டலாம். அந்த தேசப்பற்ற பாராட்டலாம் இயக்குனர் நம்ம தயாரிப்பாளர் அவர்களுக்கு. அது என்னென்னா, ஒரு ஜட்ஜி வந்து ஏதோ தெரியாமல் அதே நேரத்தில் நாட்டுப்பற்ற வளர்க்கறதுக்காக தியேட்டர் எல்லாம் பண்ணணும்னா கடைசியில் ஒரு நிகழ்ச்சியோட முடிவில் தான் தேசிய கீதம் இந்தியா முழுக்க நம்ம ஆரம்பத்துலேருந்து சுதந்திரம் கிடைச்ச நாள்லேருந்து பேசப்பட்டுக்கிட்டு பாடப்பட்டுக்கிட்டு இருந்தது. அது எந்திரிச்சு போயெல்லாம் யாரும் மதிக்க மாட்டாங்க, தேட்டரை விட்டு எல்லாம் போய்கிட்டு இருப்பாங்க. தேசிய கீதம் அவமானம் ஆகக்கூடாதுங்கிறதுனால திரையரங்கில் போன உடனே டமால்னு போட்டு விட்டுறாங்க. அது ஒரு இதாக இருக்குது. பட் நாம் எந்த ஒரு நம்ம தமிழ் பண்பாட்டை விட்டு கொடுக்கக்கூடாது. இனிமேல் அடுத்த நிகழ்ச்சிகளிலிருந்து தமிழ் தாய் வாழ்த்து சொல்லிட்டு நம்ம ஆரம்பிப்போமாக. அதை தயவுசெய்து அடுத்த முறையை அப்படி செய்யணும். ஏன்னா அந்த தவறு செய்யக்கூடாது. மற்றபடி நம்ம இயக்குனர் அந்த ப்ரொடியூசர் டைரக்டர் வேறு இவர் மிஸ்டர் ஃபெரோஸ் கான். நானும் பாய் அவரும் பாய்ங்கிறதுனால பாயா இருக்கலாம், ஆனால் காயா இருக்கக்கூடாது. அதனால் அவரோட எனர்ஜி பாருங்கள். நம்ம இவர் இப்போ பேரரசர் சொல்லிட்டு போன மாதிரி, அதாவது படம் எடுத்து முடிவில் எல்லாம் தொங்கி போய் சோர்ந்து போய் ஆளை விட்டால் போதும், என்னடா இது இத்தனை ஓடி போச்சேன்னு கிடப்பாங்க. ஆனால் இது ஃபுல்லாக 1000% 1000 வாட்ஸ் பல்பு மாதிரி பிரயாசமாக அடித்து பின்றார். பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கார். ஸோ இந்த மாதிரி ப்ரொடியூசர் தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் ஊக்குவிக்கணும். அது ரொம்ப ரொம்ப இத்தனை பேருக்கு வேலை கொடுத்து இப்படி ஆரம்பிக்கிறதுக்காக நான் பாராட்டணும். அதிக நேரம் எடுத்துக்க வேணும்னு விரும்பினாலும் மக்கள் மனசில் காசு இருக்கணும். இப்போ ஒரு பொட்டை எடுத்து வச்சு ஜான் மேக்ஸ் எவ்வளோ பெரிய பெரிய ஹிட்டை கொடுத்தவர், ஒன்றும் பண்ண முடியல. பாக்கெட் வந்து எடுத்து அந்த வடிவேல் காட்டுவார் படத்தை, அது மாதிரி ஒன்றும் இல்லை காலி. இந்த பாக்கெட் எல்லாம் ஒன்றும் இல்லை காலி. மக்கள் எல்லாம் காலியாக இருக்கான். கோ கேஷ்லெஸ் அப்படிங்கிற முட்டாத்தனமா. கேஷ்லெஸ்னா எல்லாமே நக்கிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை, எவன்ட்டு காசே இருக்க மாட்டேங்குது. தவறான பாலிசி அது, வேண்டாம் செய்ய கொண்டு வந்திருக்கலாம். அதனால காம்பன்சேஷன் 10-20,000 கோடிக்கு மேலே இண்டஸ்ட்ரிக்கு லாஸ். விவசாயம் எங்கள் துணி இல்லாமல் நின்றுட்டுருக்கான், எலியும் இதை பிள்ளைந்து நின்றுட்டுருக்கான், கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. நாட்டில் என்னென்னமோ நடக்குது. விளையாட்டு ஆரம்பம்னா செப்டம்பர் 22 தான் எனக்கு ஞாபகம் வருது. செப்டம்பர் 22ஆம் தேதி இந்த தமிழ்நாட்டு அரசியல் ஆரம்பித்த விளையாட்டு சனிய கரகம் இன்னும் முடிய மாட்டேங்குது. டிவியை திறந்தா ஏன்டா திறந்தீங்களா, இந்த நியூஸ் சேனல்லாம் எடுத்து மூடிடலாம் போல. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கேவலமாக இருக்குது போய்கிட்டு இருக்கு. ஆரிய உதயகுமார் சார் முறைக்கிறாரு, அவரை வச்சுக்கிட்டு எதுவும் அதிகமாக பேச முடியாது. அது ஒரு தர்ம சங்கடமாக இருக்குது. அவர் என்னமோ ஒன்று எதுலையோ அங்கே வச்சுட்டு இருக்கார் அவரு நானும். அவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம தமிழ்நாடு. அந்த அளவுக்கு ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம வாழ்த்திட்டு போயிடலாம். விளையாட்டு ஆரம்பம் எனர்ஜியாக எத்தனை கோடி போட்டாலும் அவர் மகனுக்காக எடுப்பார், மக்களுக்காக எடுப்பார், இன்னும் 10-20 கூட எடுப்பார். தப்பில்லை, ஓடணும்ல. மக்கள்கிட்ட காசு இருக்கணும்ல. காசு இல்லாமல் எல்லாத்தையும் பிச்சைக்காரனா முதலாளி இருந்தால் தான் தொழிலாளி வாழ்வான். அது இந்த பிரதமரும் இந்த ஆளுங்கட்சி நம்ம மத்தியில் இருக்கவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காம்பன்சேஷன் கேட்கணும். ஞானவேல்ராஜா இருக்கார போயிட்டாரா, ஓட்டாரா அதுக்குள்ள? வெரி குட் வெரி குட். அவர் நிறைய பணிகள் பாவம். விஷால் அவர்களை நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா 110 டிகிரி பயங்கர காய்ச்சலில் வந்தார். அதற்காக அவர் சார்பாக நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். யாரும் இங்கே உட்கார முடியல தலைவர்கள். மக்கள் மனது கையில் காசு இல்லாத மாதிரி இந்த ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கிட்டு தமிழ்நாடே வறண்டு கிடக்கு, தண்ணி இல்லை, உள்டா எல்லாமே உள்டா நடந்துட்டு இருக்கு. அவங்க விளையாட்டு எப்படி எப்படியோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், யானைகள் எல்லாம் கொண்டு 350 யானைகளை சாவடிக்க காரணமாக இருக்கு. வறண்ட பூமி ஆக்கிட்டு இருக்கவனு பொண்டாட்டி கொண்டு வந்து ஆசிரமம் நடத்தவங்கெல்லாம் தூக்கி 10% கொடுக்குறாங்க. ஏழைகளை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. 400 பேருக்கு மேலே சேர்த்துட்டாங்க. வளவெல்லாம் புரட்சிகரமான இயக்குனர். இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே சும்மா ஏதோ நகைச்சுவாக பேசிட்டு போயிடலாம், கலைஞர்லாம் அவங்கள கொஞ்சம் நேரம் சந்தோஷப்படுத்தி போகிறது தான் என் நோக்கமாக இருந்துட்டா, உள்ளுக்குள்ள எல்லாம் அப்படியே வெந்து சுண்ணாம்பாயிட்டு கேவலப்பட்டு கிடக்கிறோம். நாடு ரொம்ப ரொம்ப விவசாயிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, நெசவாளிகளை புறக்கணிக்கிற ஒரு நாடு, வளமாற்றி எல்லாரும் காலியாக கிடக்கு. மற்ற மாநிலங்களை போய் பாருங்கள், எல்லாத்துலேயும் தண்ணி ஓடுது. இந்த விளையாட்டுக்கு ஒரு முடிவு கட்டும் இந்த படம். இந்த யுவனின் சரித்திரத்தில் இயக்குனர் அன்பழகன் சொன்ன மாதிரி பயங்கரமான ஒரு எனர்ஜெட்டிக் ஹீரோ. சும்மா இல்லை சாட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து இன்னொரு படம் எடுத்தீங்களே, கீரி பிள்ளையா, நல்ல பிள்ளை. அது பாரு, கீரி பிள்ளை சாதாரணது விட்டாது. எப்பேற்பட்ட பாம்பா இருந்தாலும் கட்டிச்சு கொதறிடும். இவ்வளோ உயர்ந்தா இருக்கும், கண்ணு சிவப்பாக இருக்கும். உண்மையான கீரி பிள்ளை யுவன் விடாது. யுவன் இந்த விளையாட்டு இந்த படத்தில் இருந்து ஆரம்பிக்கும். நன்றி, வணக்கம்.